ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜியில் என்ன புதுசுன்னு பார்க்குறீங்களா? ஒரு சூப்பராக சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தாங்க ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேணுன்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டிலே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு வாழைக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு 2 கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் உங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுதாங்க இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ். இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம பவுலில் எப்படி மிக்ஸ் பண்ணணும், எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிடுங்க. அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி போடும்போது எண்ணெய் அவ்வளோக்கா இழுக்காது. ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு அடிஷ்னல் தான், ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாங்க. இதாங்க டேஸ்ட் யம்மியாக கொடுக்கும். ஸோ அது மறக்காமல் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டியாகாமல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பஜ்ஜி போடும்போது அது வராது. ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. ரொம்ப ஊற்றுனேன்னா நமக்கு பஜ்ஜி போட வராது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டானது. ஸோ இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அது நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டதாங்க பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பஜ்ஜியை நம்ம மிக்ஸில் பஜ்ஜி மாவு மிக்ஸில் டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. நிறையா போட்டுறக்கூடாது. இப்போ இந்த இதில் நான் 4 பஜ்ஜி வரைக்கும் போடலாம் அப்படின்றனால 4 பீஸ் பஜ்ஜி நான் போட்டிருக்கேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாங்க. பாருங்கள், இந்த சைடும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா கலர் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இது எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறதே ரீசன் பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா இழுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணாமல் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா நிறையா எண்ணெய் இருக்கும். அதனால் போட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. சுவையான வாழைக்காய் பஜ்ஜி தயார். சரி வாங்க, இது நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றியாச்சு. பாருங்கள், எண்ணெயே இழுக்கலை. இல்லை நார்மலாக பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குறதோ இல்லை வீட்டில் செஞ்சாலுமே நிறையா எண்ணெய் இழுக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ எண்ணெய் இல்லை. இப்போது நம்ம பஜ்ஜி ஒரு டீயோட வச்சு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் கோகனட் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோ வெயிட்டிங்.